அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் விடுதலை பெற்ற 67 ஆண்டுகளில் நமது நாட்டில் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். இந்த தேசத்தின் முதுகெலும்பு கிராமங்கள். அந்த கிராமங்கள் இன்று தேய்ந்து கொண்டிருக்கிறதா? விடுதலை பெற்ற பின் இந்த தேசத்தின் வளர்ச்சி என்பது கிராமங்களில் தான் இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி அவர்கள். நம் திட்டமும் செயலாக்கமும் அதை நோக்கித்தான் இருக்க வேண்டும் என்று மற்ற தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிலிருந்து உற்பத்தி பெருகும் வரை கிராமங்களில் இருந்துதான் பெருவாரியாக தொடங்க வேண்டும் என்றார்கள். காரணம், இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்தில் 70% கிராமங்களை கொண்டிருப்பதுதான். நகரங்களில் உள்ள வளர்ச்சி கிராமங்களுக்கும் போக வேண்டும், அதுதான் வல்லரசுக்கான அடையாளம் என்றார் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள். பெரும் தலைவர் காமராஜர் கூட கிராம வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி என்று சுற்றுச் சுழன்றார். அவரது கால்படாத கிராமங்கள் தமிழகத்தில் இல்லை. காரணம், அதன் வளர்ச்சியில் கண்கொண்டு கவனம் செலுத்தினார். இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு கிராமங்களின் வளர்ச்சி, அதன் மகிமை தெரிந்திருக்கவில்லை. அதனால்தான் கிராமங்களின் உயிர் நாடியான காடுகளை அழித்தார்கள். ஆறு, ஏரி, குளங்களை சூறையாடினார்கள். ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கென இருந்த நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்து அழித்தார்கள். அதன் விளைவு கிராமங்களின் விளைநிலங்கள் எல்லாம் விற்பனை நிலமாகிக் கொண்டிருக்கிறது. நெல் விளைந்த பூமியெல்லாம் பன்னாட்டு தொழிற்சாலைகளின் கூடாரமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக நம் கண்ணெதிரே கண்களுக்கு அழகான கிராமங்கள் தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறது. கிராமங்களுக்கு இருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இல்லை. கிராமங்களில் இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் இல்லை. அதை தேடியும் நாடியும் நகர வாழ்க்கைக்குள் கலந்து தேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். 75% இளைஞர்கள் இன்று கிராமங்களில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கென தேவைகள் அங்கு உருவாக்கி தரப்படவில்லை. இப்படியான இந்த தேசம் எப்படி வல்லரசாகும்? கிராமங்களுக்கு உண்டான தொழில்களை எல்லாம் முடக்கிவிட்டு எங்கிருந்து தேசத்தின் வளர்ச்சியை காண்பது என்று அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது. கிராமங்கள் வளர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அரங்கத்திற்கு நம்மோடு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அந்திரிதாஸ் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க பிரிவு செயலாளர், பெருமதிப்பிற்குரிய அருள் காமராஜ் அவர்கள், சமூக பணி துறை உதவி பேராசிரியர், லயலோ கல்லூரி, பெருமதிப்பிற்குரிய ஐயா சங்கர் அவர்கள், வீழ்குரா அமைப்பு கிராம தொழில் முனைவோர் உருவாக்க சங்கம், அன்பிற்கினிய சகோதரர் ராஜசேகர் அவர்கள், வழக்குரைஞர், காங்கிரஸ் கட்சி. அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நமக்கு 70 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களில் இந்த நாட்டில் வாழ்கிறாங்க. தேசப்பிதா காந்தி இந்தியாவின் ஆன்மாவே கிராமத்தில் தான் இருக்குதுங்கிறாரு. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமந்தான்றாரு. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த விடுதலை பெற்ற 67 ஆண்டுகளில் சுதந்திர இந்தியாவில் கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடைந்திருக்குதா? கல்வியில், சுகாதாரத்தில், கிராம பொருளாதார வளர்ச்சியில், இன்னும் பல துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதா என்பது தான் நம்ம இன்றைக்கி விவாதத்தில் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? பாதாள வீழ்ச்சிக்கு போய்விட்டது விவசாயம் என்பது. அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வெறும் எல்லைகளை விஸ்தீர்ணப்படுத்திக் கொள்வதிலோ அல்லது அக்னி, பிருத்வி, ஆகாஷ், நாக் என்கின்ற ஏவுகணை தயாரிப்பதிலே மாத்திரம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடங்கிவிடவில்லை. அந்த நாட்டினுடைய கலை, கலாச்சாரம், விஞ்ஞானம், விவசாயம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. முக்கியமாக 3 ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கணும். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று இரிகேஷன், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி.
எஜுகேஷனை பொறுத்தவரையிலும் கல்வி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது படிப்பு என்பது இப்பொழுது மடிப்பு பொருளாகிவிட்டது. காசு கொடுத்தால் மாடல் கல்வி, இல்லை என்று சொன்னால் மரத்தடி கல்வி என்கின்ற நிலைமையிலே தான் இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தவரையிலே சிட்டி இருக்கிறது, ஆனால் எலக்ட்ரிக் என்பது அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் கிராமங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கிறது, நகரங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமையில தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. இரிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லணும்னா, விதைத்ததிலே முளைத்தது பாதி, முளைத்ததிலே வளர்ந்தது பாதி, வளர்ந்ததிலே விளைந்தது பாதி, விளைந்ததிலே கிடைத்தது பாதி, கிடைத்ததிலே கடனுக்கு பாதி என்று விவசாயிகள் நாட்டிற்குள்ளேயே நாடு கடத்தப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். அதுவும் 10 கோடி மக்கள் விவசாயத்தில் இருக்கிறார்கள். அதில் 4 கோடி பேர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன்களை வாங்கி ஏதோ பிழைத்தோம் என்று ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிச்சமுள்ள 6 கோடி பேர் கந்து வட்டிக்காரர்களை மாட்டிக்கொண்டு தற்கொலை பட்டியல், அதனால்தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை பட்டியல் நீட்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே தான் இந்தியா இருக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கின்ற ஒரு அப்பட்டமான நிலைமை. மிக்க நன்றி. ஐயா, சமூக பணித்துறை உதவி பேராசிரியராக இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம கிராமப்புற வளர்ச்சியில்? பொருளாதாரம் தான் பிரச்சனை என்று இருந்திருந்தால் இன்றைக்கு இந்தியா சோமாலியா நாடாக மாறியிருக்கும். இந்தியாவில் ஊழல் தான் பிரச்சனை என்று இருந்திருந்தால் இந்நேரம் இந்தியா ஜிம்பாப்வே நாடாக மாறியிருக்கும். இந்தியாவில் மதம் தான் பிரச்சனையாக இருந்திருந்தால் இன்றைக்கு தினம் தினம் குண்டு வெடிக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடாக மாறியிருக்கும். இந்தியாவில் மனிதவளம் தான் பிரச்சனை என்று இருந்தால் இந்நேரம் இந்தியா அமெரிக்க நாடாக மாறியிருக்கும். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இந்தியாவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது, இந்தியாவில் 70% மக்கள் வதிக்கக்கூடிய இந்த கிராமப்புற வளர்ச்சி என்பது இன்றைக்கு பின்தங்கித்தான் இருக்கிறது. இன்றைக்கு சென்னைக்கு மிக அருகில் என்று சொல்லி செங்கல்பட்டில் உள்ள அத்தனை வயல்வெளிகளையும் ரியல் எஸ்டேட் ஆக்கி கொண்டிருக்கிற காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என் தாத்தனும் முப்பாட்டனும் இன்றைக்கு வயல்வெளியில் சோளக்காட்டு பொம்மைகளை நட்டி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில் இன்றைக்கு துணை நடிகர்களும் மெகாசில் நடிகர்களும் நின்று கொண்டு இன்றைக்கு என்னுடைய வயல்வெளியை விற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல் தொடருமையானால் இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக இந்த தேசத்திற்கு கூடிய உணவை வழங்கக்கூடிய தஞ்சையும் கன்னியாகுமரியும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் சுற்றி வளைத்து இந்த நாட்டினுடைய உணவு உற்பத்தியை தடுத்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு நிறைய நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருநெல்வேலி அல்வா, கடம்பூர் போலி, மணப்பாறை முறுக்கு, சாத்தூர் சேவு, சிறுலிப்புத்து பால்கோவா என்று பாரம்பரியமான பல உணவுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சேர்களும் எத்தனை பேர் இதை உணவருந்தி இருப்பார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சேர்களும் பீஸா சாப்பிட்டு இருப்பார்கள், பர்கர் சாப்பிட்டு இருப்பார்கள், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு இருப்பார்கள். அப்போ இந்த மண்ணிற்கே உரித்தான உணவும் உற்பத்தியும் தடைபட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. மிக்க நன்றி. மிக்க ஐயா சங்கர், கிராம வளர்ச்சி அல்லது நாடோட வளர்ச்சிங்கிறது பொருளாதாரமோ இதுவே கிடையாது. மக்கள், பெரும்பான்மையான மக்கள் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா இல்லைங்க. கல்வி, மருத்துவம், சுகாதாரம், நமக்கான பிரச்சனைகளோட தீர்வு வந்து நம்மகிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியுமே ஒழிய வெளியிலேருந்து வர முடியாதுங்க. வெளிநாட்டில் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜியோ ஒரு இதுவோ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அப்படியே பயன் தராது. அப்படியே கொண்டு வந்தாலும் அது நிறைய அதனோட பாதிப்புகள் நிறைய இருக்குங்க. நமக்கு குறித்த குறிப்பான சூழ்நிலைக்கு குறிப்பான கண்டுபிடிப்புகள் இந்த மக்களிடமிருந்து வர வேண்டும். அதுக்கான அந்த எக்கோசிஸ்டம், அது அந்த கட்டுமான அமைப்பு வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படிங்கிற இதுதாங்க தீர்வு தாங்க நாங்கள் முன்வைக்கிறோம். மிக்க நன்றி. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இந்த நகர்ப்புற அளவிற்கு கிராமங்களுக்கு கல்வி போய் சேர்ந்திருக்கா? சாலை வசதி சேர்ந்திருக்கா? மின் வசதி சேர்ந்திருக்கா? குடிநீர் வசதி சேர்ந்திருக்கா? கிராமப்புறங்கள் உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்திருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 1947க்கு பிறகு, இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு நம்மளுடைய கிராமங்களை நாம் சென்று அடைந்து அனைவரையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையும் ஒரு முழு மனதோடு ஆதரித்து அந்த குரலை எழுப்பியவர் நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி. அதை பின்பற்றி அனைத்து தலைவர்களும் ஒரே குரலில் ஒட்டுமொத்தமாக கிராமங்களுக்கு சென்றால்தான், கிராமத்தை வளர்த்தால்தான் நாடு வளரும், நாடு முன்னேறும், வல்லரசு ஆகும் என்று அந்த நம்பிக்கையோடு தான், அந்த உந்துதலோடு தான், அந்த ஆர்வத்தோடு தான், அந்த ஒரு ஆதங்கத்தோடு ஒரு வேகமாக செயல்பட்ட காலம் அந்த சுதந்திரம் பெற்ற பிறகு தலைவர் மகாத்மா காந்தி நம்ம தேசப்பிதா அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு முழக்கம்.
மென்மேலும் அதை வந்து தமிழகத்தை பொறுத்தவரை தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலும் அவர் ஆட்சியில் இருந்தபோதும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோதும் அவர் கால் பதியாத கிராமமே கிடையாது தமிழகம் முழுவதும். ஸோ இதை நாம் நன்றாக உணர்ந்து தலைவர் காமராஜர் வழியை பின்பற்றி அவர் இன்றைக்கு நாம் எல்லா கிராமத்திலும், நீங்கள் மதுரை பக்கம், திருநெல்வேலி பக்கம், எல்லா மாவட்டங்களிலும் பெரிய பெரிய இந்த டேம்ஸு, இந்த பிரிட்ஜஸ்ஸு இதெல்லாம் கட்டியவர் தலைவர் காமராஜர். அந்த காங்கிரஸ் ஆட்சி தான். எப்பொழுது திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து ஆரம்பித்து வியாபாரமயமாக்கப்பட்டு கமர்ஷியலைஸ்டாக இந்த விவசாயத்தை கொண்டு போய் விவசாயிகள் அதாவது எலிக்கறி சாப்பிடுவது, தற்கொலை செய்து கொள்வது, இது எல்லாம் எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது என்று இங்கே வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது தலைவர் காமராஜர் ஆட்சி ஒரு பொற்காலம், திராவிட கட்சிகளின் ஆட்சி ஒரு வேதனைக்குரிய ஒரு காலம். அதை அழித்த பெருமை திராவிட கட்சிக்கு தான் உண்டு. அழித்த பெருமை அவங்களுக்கு தான். இன்னொரு விஷயம், நீங்க வந்து வளர்ச்சி என்று தமிழகத்தில் வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் தலைவர் காமராஜரை நீங்கள் ஒரு முன்னுதாரணம் வைத்து படிப்பு என்றால் அவருடைய திட்டங்கள் தான் சிறப்பான திட்டங்கள். அதை தான் அனைத்து திராவிட கட்சிகளும் பின்பற்றுகின்றன. இன்றும் இந்த மதிய உணவு மிட் டே மீல்ஸ் அதற்கு கொண்டு வந்தது தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காலம் இப்போ. அன்னைக்கு வந்து பசி, ஏழ்மை, வறுமை அன்னைக்கு அவர் கொண்டு வந்தார், சரி. ஆனால் அதையே 67 ஆண்டுகளாக இன்னைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்திலேருந்து வளரவே. அதை தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுவது அன்னைக்கு மிகவும் அருமையான ஒரு கருத்து, முழு மனதோடு நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர் அறிவு வளர வேண்டும், மக்கள் வளர வேண்டும், கிராமங்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் மதிய உணவை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இன்று இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்கிறார்கள்? இலவச ஆடு, மாடு, கிரைண்டர், ஃபேன், உங்களுக்கு தேவை அனைத்தையும் நீங்கள் இலவசமாக கொடுத்து மக்களை சோம்பேறியாக்கி அவர் கிராமத்தில் அவர்கள் சென்று விவசாயம் செய்யக்கூட அவர்களுக்கு எண்ணத்தை உருவாக்காமல் இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வைத்திருக்கும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது. திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கும் போது அவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கும் போது உங்கள் வளர்ச்சியை வளர்க்கிறார்கள். இதை தான் உணர வேண்டும். அண்ணன் கேட்டதில்ல, நீங்கள் அரிசியை எப்படி விளைபொருள் இல்லை உற்பத்தி பொருள்னு சேவை வரி விதிச்சிங்க? அந்த அரிசிக்கு தரகர்களை நேரடியாக விவசாயிகள் பலனடைய வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் தரகர் கையில் சிக்கி சின்னாபின்னமாக கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்கள் பயிரிட்டதை நேரடியாக சாகுபடி செய்து அந்த பலனை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் குடோனில் வைத்தார்கள் என்றால் குடோனில் வைத்தால் அந்த குடோன் வியாபாரிக்கும் குடோன் சொந்தக்காரன் தான் அந்த லாபம் போக போகிறது. விவசாயி மீண்டும் அடிமையாக தான் இருப்பான். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஏன் திணிச்சிங்க? சில்லறை வர்த்தகத்தில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியே என்னவென்றால் இதே தான். மீண்டும் அதுக்கு வருகிறேன். நேரடியாக விவசாயிக்கு நன்மை சேர வேண்டும், நேரடியாக அவர்களை கொள்முதல் செய்ய வேண்டும். முதலாளி வரணுமா? அந்நிய முதலாளி அவன் நேரடியாக இப்போ வந்து நீங்கள் எடுத்துட்டு போய் லோக்கலில் விற்கும் போது, மார்க்கெட்டில் விற்கும் போது 10 ரூபாய் கிலோன்னும் போது வெளிநாட்டில் வரும் டைரக்ட் இன்வெஸ்டர் 100 ரூபாய் கொடுக்க போறான் ஒரு கிலோக்கு. விவசாயி 100 ரூபாய் கொடுக்கும் போது விவசாயிக்கு 100 ரூபாய். எனக்கு 100 ரூபா கொடுக்கத்தான் வெளிநாட்டுல இருந்து முதலாளி வர்றாங்க. வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது பேர் உள்நாட்டில் இருக்க முதலாளிகள் தான். அதை முதலாளிகள் மட்டுமில்லை, நீங்களும் நானும் கூட செய்யலாம். நாம் பணத்தை வைத்துக் கொண்டு நேரடியாக கொள்முதல் செய்து அதை நம்ம வியாபார சந்தை கொண்டு போகும்போது நேரடியாக விவசாயிக்கு நன்மை பெறுகின்றான். கல்வியில கிராமப்புறத்துல வளர்ச்சி எப்படி இருக்கு? அனைவருக்கும் கல்வி. சட்டம் இருக்கு, படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கா கிராமத்துல? அதான பேசுங்க. தமிழ்நாட்டை நாங்கள் ஆளுகை செய்தோம் என்றால் நீங்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவாக்கிய இந்தியா முழுமைக்குமே இல்லைங்கிற நீங்க என்ன? இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இருக்குது, 7 மாநிலங்களில் காங்கிரஸ் இருக்கு. 7 மாநிலங்களில் நீங்கள் சென்று பாருங்கள், அங்கே பள்ளிக்கூடம் இருக்குதா இல்லையான்னு. தமிழ்நாட்டை வைத்து அதாவது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி கட்டிலில் கடந்த 50 ஆண்டு காலமாக நிச்சயமாக கிடையாது. 67க்கு பின்புறம் நாங்கள் இதுவரைக்கும் ஆட்சியில் மக்கள் எங்களை வைக்கவில்லை. தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் அனைத்து பள்ளிக்கூடங்களும், அனைத்து திட்டங்களும், அனைத்து பிரிட்ஜுகளும், டேம்களும் கட்டப்பட்டது. திருப்பி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொடுக்க போறது யாரு? பெருந்தலைவர் கொடுக்க போறது மக்கள் தான் கொடுக்க முடியும். மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் நிச்சயமாக காமராஜர் ஆட்சியை தமிழக மக்கள் பலனடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும் இந்த சூழ்நிலையில் திராவிட ஆட்சி எப்படி இருக்கின்றது நீங்களே பார்த்துக் கொண்டு இத்தனை கேள்வி கணைகளை நீங்கள் என்னை கேட்கும் போது நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? மத்திய அரசு இயன்றவரை சலுகைகளும் பணத்தையும் திட்டங்களையும் கொடுத்து விட்டது.
இன்றைக்கு உங்களுக்கு வந்து ரேஷன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் கிடைக்கும் எல்லா நன்மைகளும் மத்திய அரசாங்கம் கொடுத்து காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருந்திருக்கணும்ல. சரியான சாலை வசதி, அனைத்து கிராமப்புறங்களுக்கும் கல்வி போய் சேர்ந்துருச்சு. கிராமங்கள் தோறும் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் கிடைக்கப்பட்டுருச்சு. அப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தை நீங்கள் ஆண்டிருக்கீங்களா? கர்நாடகாவில் இங்கே பக்கத்து மாநிலம், நான் ஏன் மகாராஷ்டிராவும் ராஜஸ்தானுக்கும் செல்லவில்லை. கர்நாடகாவில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் SM கிருஷ்ணா ஆட்சி செய்த காலத்தில் நீங்கள் சென்று இப்பொழுதும் அந்த ரோடில் தான் நம்ம போய் கொண்டிருக்கோம். நீங்கள் இப்போ சென்னையை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையே போயிட்டு கூடாது, தேசிய நெடுஞ்சாலை இருக்கிற சாலையை நீங்க அந்த திட்டம், அதே திட்டம் இங்க பாருங்க. இல்ல, மாநில அரசு சொல்றேன், மாநில அரசு காங்கிரஸ் SM கிருஷ்ணா தலைமையில் இருந்த மாநில அரசு தான் அனைத்து நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்து மீண்டும் அங்க காங்கிரஸ் மக்கள் வந்து காங்கிரஸை ஆட்சி கட்டில் அமைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டங்கள் தான் நல்ல திட்டங்கள் தான், நல்ல அங்க நடக்கும் நல்ல வளர்ச்சியை வைத்துதான் நாங்கள் ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது காங்கிரஸ் அரசாங்கம் எப்பொழுதும் மக்கள் நலனை முன்வைத்துதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மற்ற திராவிட கட்சிகளை போல மக்களிடம் எந்த மக்களை கொள்ளையடித்தது காங்கிரஸ் கட்சி கிடையாது. ஒரு அடிப்படை வசதி கூட இது 67 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் கிராமத்தை போய் சேரவே இல்லையே. அப்புறம் கிராம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு எப்படி நம்புறது? நீங்க கேட்ட இந்த திட்டத்தை சுகாதாரத்துறைங்க, நான் ஒரு கிராமத்துல இருந்து படிச்சவன், நீங்க எங்க படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பெருந்தலைவர் காமராஜர் திறந்த பள்ளிக்கூடத்துல அரணையூருங்கிற கிராமத்துல படிச்சவன். அங்க இருந்து புதூர்ல படிச்சு, அப்புறம் இளையாங்குடியில படிச்சு, கல்லூரியில படிச்சு வந்திருக்கிறேன். நானும் எவ்வளவு காலம் படிச்சனோ அவ்வளவு காலம் தான் நகர்ப்புறத்துல இருக்கிற ஒரு மாணவனும் படிக்கிறான். எனக்கு அவனுக்கும் கல்வி தரம் வேறுபடுது. எப்படி? நானும் கிராமத்துல இப்ப வேலூர் மாவட்டத்துல கிராமத்துல தான் படிச்சேன் நானும். அண்ணா அதையும் சொல்ல பதிவு செய்யணும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு பேராசிரியர், நீங்க சொல்லுங்க, எந்த தகுதியான ஆசிரியராவது கிராமப்புறத்துக்கு பணிக்கு நியமிக்கப்படுறாங்களா? இன்னும் நீங்க இங்க வந்து நகர்ப்புறங்கள்ல இங்க சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு தான் சொல்றாங்க. இது சமச்சீர் பாடத்திட்ட முறை. என் கையிலையும் உங்க கையிலையும் ஒரே புத்தகம் இருக்கு, ஆனால் கல்வி முறை ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டடம் இருக்குது, நான் கூரைக்கீழே படிக்கிறேன், நான் மரத்தடிகளில் படிக்கிறேன். எனக்கு 5 பாடத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துகிறாரு, உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துகிறாரு. உங்களுக்கு விளையாட்டு திடல் இருக்குது, உங்களுக்கு கழிவறை இருக்குது, மின்விசிறி இருக்குது. எனக்கு எந்த வசதியும் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறேன். அப்போ என்னுடைய கல்வித்தரமும் உங்களுடைய கல்வித்தரம் எப்படி சமமாக இருக்கும்? ஒரு மாணவர் இருக்கக்கூடிய பள்ளிகள் கூட ஒரு அவலநிலை கூட இன்றைக்கு கிராமப்புறங்கள், குறிப்பாக மலைவாழ் பகுதியில் இருக்குது. நண்பர் வந்து இன்றைக்கு மத்திய அரசு பல திட்டங்கள் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். எல்லா அரசு வந்தாலும் சரி பல திட்டங்கள் வரும். இந்த மத்திய அரசுடைய நிறைய திட்டங்களை போட்டிருக்கு, எடுத்து தூர. அதைத்தான் நான் சொல்ல வரேன். மத்திய அரசு வந்து பெரிய திட்டமா சொல்ற இந்த கடந்த மத்திய காங்கிரஸ் அரசு தன்னுடைய புகழை உச்சிக்கு கொண்டு கூட திட்டமா சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொன்னாங்க, MGNREGA. அந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம். எதற்காக அந்த திட்டம் போடப்பட்டது அப்படின்னா, கிராமப்புறங்களில் வந்து விவசாய மேம்பாட்டுக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக குளங்களை தூர்வார வேண்டும், அதன் மூலமாக மழைநீரை சேமித்து அதன் மூலமாக விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டம் தான். அந்த திட்டத்தின் மீது எந்த குறையும் இல்லை. சமீபத்தில் நீங்க இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் பேராசிரியர், இந்த திட்டம் புதுசா ஒன்றும் வரல. இது நான் சின்ன பிள்ளையிலிருந்தே இது வந்து வறட்சி நிவாரண பணி நடந்து கொண்டு தான் இருந்தது. நானே படிக்கிற இடத்துல அந்த பள்ளி கல்லூரி விடுமுறை நாட்கள்ல அந்த வேலைக்கு போயிருக்கேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி விவசாயத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறது, ஊக்கப்படுத்துறதுக்காக வந்த வேலை திட்டமா அது இல்ல. இன்னைக்கு அதையே வீழ்ச்சி அடைய வைக்கிற ஒரு வேலை திட்டம். இப்ப என்ன குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா, சமீபத்தில் நம்ம எல்லாருமே பத்திரிகையில படிச்சோம். இன்றைக்கு கோவா மாநிலத்துல திஸ்வாடி அப்படிங்கிற ஒரு தாலுகால சிம்பல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா, இதே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல இன்றைக்கு அமிதாப் பச்சன், ராகுல் டிராவிட், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்து 150 நாட்களுக்கு சம்பளம் வாங்கியதாக கணக்கு இருக்கு. இது கூட இந்தியாக்காரங்க ஒத்துக்கலாம். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் என்பவர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்து இன்றைக்கு அதில் வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறான்னு ஒரு ஊழல் நடந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான். அவங்களுடைய காங்கிரஸுடைய முன்னாள் பிரதமர் மறைந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னாரு, இன்றைக்கு அரசு வந்து மக்கள் நலத்திற்காக 1 ரூபாய் ஒதுக்குனா அது வந்து 5 பைசா தான் கிராமத்தை சேர்ந்தடைகிறதுன்னு சொன்னார். அப்போ அந்த 95 பைசா எங்கே போயிருது அப்படிங்கிறதா நமக்கு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கு. அப்போ வரக்கூடிய எல்லா அரசுகளும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் ஒதுக்கினால் கூட அந்த மக்களை சென்றடையவில்லை என்பதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதா என்னுடைய கருத்து. சரி அண்ணா, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி சொன்னாரு. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன், அதாவது தலைப்பு செய்தியே எதுன்னு சொன்னா ஊழல் பிரச்சனைகளை தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. கிராமங்கள் தங்களுடைய சோகத்தை இழந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தன் சொன்னா, கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி நதியும் விஷமாகி, கடைசி மீனும் பிடிபட, அப்பொழுதுதான் உங்களுக்கு உரைக்கும்
பணத்தை சாப்பிட முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலையை தான் காங்கிரஸ் கட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்காக இன்னைக்கும் பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆக விவசாயத்திற்கு முன்னுரிமை கிடையாது. காந்தி வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனா பண்டித நேரு என்ன சொன்னார்? ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, நீர் பிரச்சனையாவது, விவசாயத்திற்கு உடனடிய தேவை நீர், அந்த நீர் ஆதாரத்தையாவது சரியான மேலாண்மை இன்னைக்கு இருக்குதான்னு சொன்னா கிடையாது. அந்த நீர்நிலைகளை பராமரிப்பது கிடையாது. மேற்கில் தொடங்கிற நதிகள் எல்லாம் அரபிக்கடலில் போய் விழுந்தாலும் விழலாமே தவிர அடுத்த நாட்டுக்கு கொடுக்கணும், அடுத்த மாநிலத்துக்கு கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அறவே கிடையாது. ஆக அந்த சூழ்நிலையில தான் நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, நைல் நதி பாயுதுன்னு சொன்னா ஆப்பிரிக்கா கண்டங்களிலே பல நாடுகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ரைன் நதின்னு சொன்னா ஐரோப்பாவுடைய பல நாடுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. மிசிசிப்பி நதினா அமெரிக்காவில் தொடங்கி கனடா வரலையும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. யாரும் தடுக்கல. ஆனா இங்கே ஒரு மாநிலத்திலிருந்து இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வருகின்ற நீரை தடுக்கிறார்கள் என்று சொன்னால், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்றைக்கு அதை வேடிக்கை பார்க்கின்ற நிலைமையிலே அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கையாளாகாத விவசாயத்திற்கு புறம்பான அரசாங்கத்தை தான் காங்கிரஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகிவிட்ட காரணத்தால் தான் 60க்கு கீழே வந்துட்டாங்க. இப்ப